சரக்கு முறுக்கு கிறுக்கு மக்கள் முன்னேற்ற கழக கட்சித் தலைவர் நம்மோடு உள்ளார். தலைவரே, சீமானுக்கும் வருண் ஐபிஎஸ்க்கு நடக்கிற சண்டையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது சண்டையில் தம்பி, அது பனிப்போர். ஒரு வருஷமாக அந்த போர் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம சீமான் அண்ணன் வந்து ஏற்கனவே கொலை காண்டில் இருக்கார். யார் மேலேனா தளபதி விஜய் மேலே. ஏன்னா தளபதி விஜய் ஒரு கிறிஸ்தவர், சீமானும் ஒரு கிறிஸ்தவர். தளபதி விஜய் கட்சி ஆரம்பிச்சோன்னா அவர் நம்ம ஆள், நம்ம கூட கூட்டணி வைப்பான்ட்டு ஆசையோட அன்பு தம்பி அப்படிலாம் சொல்லி வாழ்த்தெல்லாம் சொன்னார் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. ஆனால் அந்த கட்சி மாநாட்டில், முதல் மாநாட்டில் தளபதி விஜய் என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த கண்ணு தமிழ் தேசியம், இந்த கண்ணு திராவிடம் அப்படிங்கவும் நம்ம சீமானனை காண்டாயிட்டார். ஏன்னா திராவிடங்கிற வார்த்தையை கேட்டாலே அவர் காண்டாயிடுவார். அப்படியே லூசு போயில ஒன்றும் ரோட்டில் அந்த பக்கம் இல்லை, இல்லைன்னா இந்த பக்கம் இல்லை, நடுவில் நின்று அடிபடி செத்துறாங்கன்னு ஒரு அறிக்கை விட்டார். அது ஒரு பக்கம் கொலை காண்டில் அவர் இருக்கிற சமயத்தில் நம்ம வருண் ஐபிஎஸ் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பிரச்சனையில் ட்வீட் பண்ணுறாரு. நான் வந்து படித்து திறமையால் அந்த வேலைக்கு வந்திருக்கேன், ஆனால் நீங்கள் அப்படி இல்லை, திரள் நிதியை வாங்கி தின்னுட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டார். அவர் வந்து ஒரு அரசு அதிகாரி மாதிரி பேசணும், அதை விட்டு அரசியல்வாதி மாதிரி பேசிட்டார். உடனே சீமான் தம்பிகளுக்கெல்லாம் கோபம் பிச்சுக்கிட்டு வந்துருச்சு. சோசியல் மீடியாவில் போட்டு பொலன்னு பொழைக்காங்க. வருண் ஐபிஎஸை, அவங்க ஒய்ஃபை, பிள்ளைகளை எல்லாத்தையும் கண்ட ஃபோட்டோலாம் மார்ஃபிங் பண்ணி போட்டு கிளிக்கிறாங்க. உடனே நம்மால் என்ன பண்ணுறாருன்னா, இந்த சண்டிகரில் வந்து ஐபிஎஸ்க்குலாம் ஒரு மீட்டிங் வச்சாங்க. இந்தியா ஃபுல்லாக இருக்க ஐபிஎஸ்க்குலாம் ஒரு மீட்டிங். அதில் நம்மால் அழுகாத உரையாக சொல்லிட்டார். எப்போ அந்த நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சி இருக்குது தமிழ்நாட்டில், அவங்க என்னை போட்டு பொலன்னு பொழக்கிறாங்க, அது எதாவது கொஞ்சம் கேட்டு கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் இல்லாமல் என்ன முக்கியமான ஒரு வார்த்தை என்ன சொல்கிறேன்னா, சாவலிஸ்ட்டுன்னு சொல்லிட்டார். அதாவது பிரிவினைவாதி, தமிழ்நாட்டை பிரிக்கிறதுக்காண்டி இந்த கட்சி வந்து செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வேறு சொல்லிட்டார். உடனே நம்மளுக்கு கோபம் வந்துருச்சு சீமானனுக்கு. பேட்டியில் அவர் பொழந்து கட்டிட்டார். தம்பி, ஒத்த வர்றியா? ஒத்த வா பார்ப்போம். சரி, ஒத்த வர தைரியம் இல்லாட்டி கூட நீ என்ன பண்ணுறன்னா, அந்த காய்க்கு சட்டை எத்தனை வருஷம் போடுவேன்? ஒரு 30 வருஷம் போடுவியா, 40 வருஷம் போடுவியா? அதுக்கப்புறம் நீ வந்து தான் நான் ரோட்டுக்கு உன்னை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொலை மிரட்டல் விட்டார். அவர் வருண் ஐபிஎஸ் வந்து அரசியல்வாதி மாதிரி பேசுகிறது தப்பு தான். அதுக்குன்னு சீமான் அண்ணன் வந்து கொலை மிரட்டல்லாம் விடக்கூடாது. ஏன்னா போலீஸுங்கிறது ஒரு மனுஷன் கிடையாது, ஒரு டிபார்ட்மெண்ட்டு. அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கே வந்து ஒரு அவமானம் அது. அதனால் கண்டிப்பாக அந்த சீமான் அண்ணன் மேலே ஒரு சின்ன கேஸாவது அந்த டிபார்ட்மெண்ட் வந்து ஃபைல் பண்ணணும். இல்லைன்னா நம்ம தமிழக முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து இதில் தலையிட்டு, ஏற்கனவே ஒரு சண்டை வந்து அந்த பஸ்ஸுக்கு கண்டக்டருக்கும் போலீஸுக்கும் கொண்டு வரச்சல் வாப்பா கையை கொடுத்துக்க அப்படின்னு கையை கொடுத்து வச்சு சமாதானமாவது பண்ணி விடணும். இல்லைன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்த்து யாரும் நீங்கள் பயப்பட மாட்டாங்க. ஆவே வாய்க்கு வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிடும்.